most beloved chief guest who has come over here besides his hectic schedule. On behalf of Darul Uloom Saadatul Darain and on my own behalf, I now humbly request our chief guest, Mr. Asif Ahmed LLB, to kindly take over the session. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. எல்லா புகழும் இறைவனுக்கு. All the glory to the God. உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஆமா. நான் இங்க நிக்கிறேன், எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கேன்னு உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள். அவன் கொடுக்குறான், நான் செய்யறேன். That's it. சிம்மடையில தான் இல்லைன்னா சொல்லுவேன். ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா புகழும் இறைவன். நம்ம 78வது சுதந்திர தின விழாவில் இருக்கோம். சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம்னா என்ன? யாராவது ஒருத்தர், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே படிக்கிறீங்கல்ல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட்னா என்ன? சுதந்திரம் என்றால் என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. சொல்லுங்க. ஒருத்தரை சார்ந்து இல்லாததை இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம். சொல்லலாமா? தமிழாக்கமே அதுதான். இண்டிபெண்டன்ட்னா ஒருத்தரை சார்ந்து இல்லாம எதுதான் இருக்கோ அதெல்லாம் இண்டிபெண்டன்ட். அதாவது 18 வயசு வரையும் நம்ம அம்மா அப்பாவை சார்ந்து இருப்போமா, 18 வயசுக்கு அப்புறம் நம்ம தனித்துவமா, இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் தான். ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான். இண்டிபெண்டன்ட் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை சார்ந்து அல்லாம இருக்கிறத இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். அந்த வகையில நம்ம நாடு 78 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் நிறைவேறியதான். 78th இண்டிபெண்டன்ஸ் டே. இப்ப என்ன பொறுத்தளவுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது இந்த நிலத்துக்கும் இந்த காட்டுக்கும் இந்த ஆகாயம் நம்ம நாட்டோட இந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரி சொல்லுவாங்கல்ல, நம்ம நிலப்பரப்பு, அதுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கே தவிர இன்னும் மனித உணர்வுகளுக்கோ மனித ஆசைகளுக்கோ இல்ல நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கோ மக்களோட பாதுகாப்புக்கோ மக்களோட எண்ணங்களுக்கோ இன்னும் சுதந்திரம் பெறல. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டோட ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கே தவிர இன்னும் முழுமையாக கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் முழுமையாக ஒரு மனிதனோட ஆசைக்கோ இல்ல ஒரு செக்யூரிட்டியோ நம்ம சொல்ல முடியாது. இன்னும் கிடைக்கல. அதுக்கான இண்டிபெண்டன்ட் இன்னும் கிடைக்கல. நம்மளோட சகோதரிகளா இருக்கட்டும், நம்மளோட தாய்மார்களா இருக்கட்டும், ஒரு நைட்டு இரவுல ஒரு 10 மணிக்கு எதுக்கு ஒரு 7 மணிக்கு மேல தனியாக செல்ல முடியுமா? தனியாக அவன் கடைக்கு போயிட்டு திரும்பி வர முடியுமா? அச்சுறுத்தல் இருக்குமா இருக்காதா? அச்சுறுத்தல் இருக்கும் வரை நமக்கு இன்னும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். இப்ப சமீபத்திய ஒரு செய்தி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் கற்பழித்து கொலை செய்து விட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல டியூட்டில இருந்த டாக்டர், அதாவது நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவரை அவர் உயிரை பறிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ அவ்வளவு பாதுகாப்பான ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பாதுகாப்பையும் மீறி ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது, கற்பழித்து கொலை செய்யப்படுகிறாள் அப்படின்னாலே அதை விட ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு நம்ம சமுதாயம் கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ நம்ம நாடு இன்னும் முழுமையா சுதந்திரம் அடைஞ்சிருச்சா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. வெறும் இந்த காட்டுக்கும் இந்த மண்ணுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைத்திருக்கே தவிர நம்ம மனித பாதுகாப்புக்கு இன்னும் கிடைக்கவே. எப்ப கிடைக்கும்? அது சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் சுதந்திரம் எது இருக்குலாம் கிடைச்சிருக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப எதுதான் உண்மையான சுதந்திரம்? எப்படிதான் நம்ம சுதந்திரத்தை இந்த உணர்வுகளான சுதந்திரத்தை நம்ம எப்ப பெற முடியும் அப்படின்னா அரசியல்ல நம்ம இருப்போம். அரசியல்ன்றது கட்சி சார்ந்தோ இல்ல ஒரு கொள்கை சார்ந்தது அரசியல் கிடையாது. உலகத்தின் கடைசி 3 மனிதன் அழியும் வரை, அதாவது கடைசி உலகத்துல உலகம் அழிஞ்சு கடைசி 3 மனிதன் மட்டும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா அது வரையும் அரசியல் இருக்கும். 2 மனுஷன் எப்ப இருந்தாலுமே அரசியல் இருக்காது. 3ஆவதா ஒரு மனிதன், ஒரு 2 பேரை தாண்டி ஒரு மனிதன் 3ஆவதா இருந்தாலே அந்த அரசியல் இருக்குதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டா அது சகோதரத்துவம், ஒரு அன்பு. ஆனா 3ஆவதா ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அது கொடுக்கணுமான்னு யோசிச்சதால அரசியல் ஆகும். நம்ம கொடுக்கணுமா இல்லைன்னு யோசிப்போமா? இப்ப 2 பக்கம் தான் இருக்கு, இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை வந்தாலே அது அரசியலுக்கான ஆரம்பம். அப்படின்றப்போ உலகத்திற்குரிய மனிதர்கள் அழிஞ்சி கடைசி 3 மனிதர்கள் இருக்கும் வரை அரசியல் இருக்கும்.
அந்த அரசியலை வந்து நம்ம எப்படி கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட உரிமைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல என்ன நடக்குது, என்னென்னலாம் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்களுக்கு சொல்லணும்னா, உங்க மந்த்லி வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து உஸ்தாது சொன்னாங்க, அரௌண்ட் ஒரு 20,000 வந்து செலவாகுது. கிராசரிஸ் வந்து ஃபுட்டுக்கு வந்து நமக்கு 20,000 செலவாகுது. ஆனா இதே 20,000 இப்போதைக்கு இது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதே 3 வருஷம் கழிச்சு இதே 11 பேருக்கு அதே 20,000த்துல நம்ம வந்து இந்த உணவு வந்து வழங்க முடியுமா ஒரு மாதத்துக்கு அப்படின்னா முடியாது. அது என்னவா இருக்கும், 25,000 மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, 30,000 கூட கன்வெர்ட் ஆகும். அப்படின்றப்போ அதே அளவான சாப்பாடு, அதே அளவான பொருள், அதே மக்கள் தொகை, 11 பேருக்கு தான் இருக்கும். அப்படின்றப்போ ஏன் 5 வருஷத்துல அதிகமா செலவாகுது அப்படின்றப்போ நாங்க அரசியல் இருக்கா அப்படின்றப்போ எதனால நமக்கு வந்து விலைவாசி உயருது, என்ன ஒரு காரணத்தினால அந்த காய்கறி பொருள் விலை வந்து உயருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம மார்க்க கல்வியை தாண்டி நம்ம வாழணும் அப்படின்னாலே நமக்கு வந்து இது கட்டாயமாக்கப்பட்டது. அதாவது நம்ம சமூகத்துக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அல்லாஹ் மறுமையில அதுக்கான கூலியை தருவான்ல. அப்படின்றப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சமுதாயத்துக்கு, நம்மளோட மக்களுக்கு, சமுதாயம்ன்றது முஸ்லிம்கள் மட்டும் சமுதாயம் அல்ல, நல்லாவே சொல்லியிருக்காங்க. சகோதரர்கள் என்றால் என்ன, மற்ற மதத்தினரும் மற்ற கொள்கை சார்ந்தவர்களும் நம்மளோட சகோதரர்கள் தானே. அப்படின்றப்போ அவங்களுக்கும் சேர்த்தி நம்மளுக்கும் சேர்த்தி நம்ம என்னைக்கு வந்து செய்யறோமோ செஞ்சிட்டு இருக்கோமோ ஒரு காரியங்கள் வந்து அல்லாஹ் மறுமையில வந்து நமக்கு கூலியை தருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துக்கு வந்து நம்ம செய்வோம். கூலி இங்க கிடைக்குதோ இல்லையோ மறுமையில கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல ஒரு 2 வாக்குறுதியை வந்து உஸ்தாத் பிலால் அவர்களுக்கு வந்து நான் கொடுக்க விரும்புறேன். அதாவது நீங்க வந்து ஓதிட்டு இருக்கீங்க, ஸ்கூல் போறீங்க, ஓகே. ஆனா இப்ப அரசியல் கத்துக்கணும் நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இப்போ கத்துக்கிறேன், ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க, இங்க நான் வந்து ஓதுறேன், எப்படி கத்துக்கிறது? ஸோ அதனால மாதந்தோறும் தமிழ் நியூஸ் பேப்பருக்கான வந்து நான் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து நான் ஏற்றுக்கிறேன் சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து மாதம் உங்களுக்கு வந்து நான் தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் டெய்லி நியூஸை படிங்க, ஆராயலாம் வேணாம். டெய்லி நீங்கள் நியூஸை படித்தாலே உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, நமக்கு மக்கள் வந்து எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இப்போ இஸ்ரேலியர்கள் வந்து நம்மளோட பாலஸ்தீன மக்களை சொல்றாங்க அப்படின்னு நம்ம துவா செய்யறோமா இல்லையா? நமக்கு அந்த நியூஸ் மட்டும் தான் தெரியுது. எதனால சொல்றோம், அவனுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிற ரீசன் தெரியணுமா இல்லையா? இப்ப சும்மா எடுத்தோன்னே ஒருத்தரை கொல்ல முடியாது இல்ல, அதுக்கு ரீசன் இருக்கணும்ல. இப்போ அவன் அவ்வளவு பெரிய போர் குற்றத்தை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா அது எதுக்காக நடக்குன்றது நீங்க இப்ப இந்த ஏஜ்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனா நீங்க வரும்போது உங்களோட பிள்ளைகளுக்கோ மித்த சமுதாயத்துக்கு வந்து நீங்க பரப்புரை செய்ய முடியும். அதாவது இப்ப இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வந்து தெரியும் எதனால பண்றான் என்ன பண்றாங்கன்னு. ஆனா நீங்க இந்த ஏஜ்ல இருந்தே உங்களை வந்து நீங்க தயார்படுத்திட்டு வரும்போது பிற்காலத்துல கேள்வி கேட்க உங்களால முடியும். இப்ப கேள்வி கேட்கறதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும், எங்க கேள்வி கேட்கணும் அப்படின்ற 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டாலே நம்மளை வந்து அடக்குமுறை ஆளக்கூடியவங்க வந்து நிறுத்திடுவோம். அங்க இடத்துல வந்து நம்மளை அடக்க முடியாது. ஏன்னா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். இப்ப கேள்வி கேட்க ஆள் இல்லைன்றதுதான் இத்தனை வருஷமா முஸ்லிம்களையோ இல்ல பின்பற்ற சமுதாயத்தினரையோ இல்ல மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய அனைத்து வகுப்பினரையும் அவன் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப அந்த ஒரு விஷயத்தை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா என்ன வேணும், கேள்வி கேட்க தெரியும், அரசியல் தெரியும். இன்ஷா அல்லாஹ் பண்ணுவோமா? இப்ப நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி நான் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் நியூஸ் பேப்பருக்கான அமௌண்ட் வந்து பிலால் சார் நான் கொடுக்குறேன். மாணவர்களுக்கு வந்து அதை படிக்க வைங்க. அதே இன்னொரு உறுதிமொழியும் நான் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நான் கம்ப்ளீட் பண்ண என்னோட டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் மதரசா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு லீகல் இஷ்யூ இருந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நான் இருக்கிறேன். சரி, எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நானே முழுமையானதாக என்னோட சொந்த உழைப்புலையோ சொந்த செலவுல வந்து அது உச்ச நீதிமன்றத்துல போய் வாதாடுறதுனாலும் நான் வந்து வாதாடுவேன். இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சுல, இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோம். இப்ப இதுக்கெல்லாம் தேவை அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம்.
கல்வி. மார்க்க கல்வியை தாண்டி இம்மைக்கும் நமக்கு வந்து கல்வி தேவைப்படுது. அந்த கல்வியிலையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தம்பி அருமையா இங்கிலீஷ் பேசினாரு. அதாவது நான் வந்து ஒரு 12th அப்புறம் தான் நான் இங்கிலீஷே நல்லா ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப 11th படிக்கிறான்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஓதிக்கிட்டு அவர் பார்ட் டைமாக ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு இவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறா அப்படின்னா மற்ற மாணவர்களும் நீங்களும் பேசுங்க. இப்போ இங்க வந்து கேள்வி கேட்க ஆளுநர் தான் நம்மளை ஒதுக்குறாங்களே தவிர அவன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா எவனும் நம்ம எதுவும் கேட்க முடியாது. அப்படின்றப்போ இம்மையில நம்ம வாழணும்னாலும் நமக்கு கல்வி தேவை. ஆயிரத்துக்கான கல்வி நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா அதுதான் நம்ம ரத்தத்துல இருக்கு. அப்படின்றப்போ இம்மைக்கு வந்து நம்ம என்ன தேவையோ அதையும் நீங்க கூடுதலா சேர்த்து படிங்க. ஏன்னா நமக்கான பொறுப்புகள் எவ்வளவோ இருக்கு. புரியுதா? ஜஸாக்கல்லாஹ். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 21 வயசுல ஒரு தேசிய கொடியை ஒருத்தரால ஏற்க முடியும் அப்படின்னா ஏத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இதுவே நான் கேள்விப்படல. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ்.